வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். ஸோ இது வந்து ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி எங்களுடைய டெலிகிராம் சேனல். ஸோ இதில் நிறைய கேள்விகள், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டே டு டே பேசிஸில் அப்டேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் யார் வேணாலும் இலவசமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து டெலிகிராம் சேனல். இப்போ இதில் கேட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்விக்குரிய விடையை பார்க்கலாம். So this question: how many 4-digit numbers which are divisible by 5 using the digits 0, 1, 2, 4, 5, 7, 8, 9 without a digit being repeated are there? அப்படி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த 0, 1, 2, 4, 5, 7, 8, 9 இந்த இலக்கங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ஒரு 4-digit நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த 4-digit நம்பர் 5ஆல் வகுப்படணும். should be divisible by 5. அப்போ should be divisible by 5 அப்படின்னா அந்த யூனிட் டிஜிட்ஸ் எந்த நம்பரில் முடியணும் அப்படின்னா நமக்கு தெரியும் 5 அல்லது 0ல முடிஞ்சிருக்கணும். அந்த நம்பர் 4 இலக்கங்கள் இருக்கணும். பயன்படுத்திய இலக்கங்களை திரும்ப பயன்படுத்தக்கூடாது. அதாவது இப்போ 2, 4, 2, 5 இது வந்து ஒரு 4 இலக்க எண், 5ஆல் வகுப்படும். ஆனால் இது வந்து வேலிட் நம்பர் கிடையாது இந்த கண்டிஷன்ஸில். ஏன் அப்படின்னா, இந்த 2ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 தடவை வந்திருக்கு. ஸோ எந்த இலக்கமும் ரிப்பீட் ஆகக்கூடாது, வித்தவுட் எ டிஜிட் பீயிங் ரிப்பீட்டட். ஸோ நோ ரெப்படிஷன் இஸ் நாட் அலவுட். அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதை 2 கேஸாக கன்சிடர் பண்ணணும். ஆக்சுவலி நமக்கு என்ன, இதுதான் 4-digit நம்பர். இதில் 2 பாக்ஸில் வந்து நமக்கு கன்ஸ்டைன்ட் இருக்கு. இந்த பாக்ஸில் ஒரு கன்ஸ்டைன்ட் இருக்கு, கண்டிஷன் அப்படின்னா என்னதுன்னா, இங்கே வந்து 5 அல்லது 0 இது 2 தான் வரணும், வேற எந்த நம்பரும் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு. இது வந்து 4-digit நம்பரா, அப்போ should not start with 0. இங்கே வந்து நான் 0வா இருக்கணும். சரிங்களா? ஸோ இது 0 இருக்கக்கூடாது, இது 5 or 0. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி போடலாம். நிறைய பேர் இந்த மாதிரி தான் போடுவாங்க, இது தப்பு. என்ன அப்படின்னா, இங்க ஏதாவது 2 வரலாம் அப்படின்ட்டு 2 போடுவீங்க. அப்போ கொடுத்திருக்க எத்தனை இலக்கங்கள்? 8 இலக்கம். 8 இலக்கத்துல இங்க ஏதாவது 2 வரலாம். எந்த 2னா 0 or 5 வரலாம். அப்போ 8ல ஒரு டிஜிட்டை யூஸ் பண்ணா மீதி எவ்வளவு இருக்குன்னா 7. ஸோ அப்போ இங்க போடுவீங்க அப்படின்னா இங்க எது வேணாலும் 7 வரும்னு சொல்லுவீங்க. அப்போ 7 இங்க வரக்கூடாது. அப்படிங்கும் போது இங்க வந்து 6 வரும், ஏன்னா 0 வரக்கூடாது. அப்போ 6 அதுக்கப்புறம் இங்கே 5. இங்கே ஏன் 6 போட்டோம் அப்படின்னா இங்கே 0 வரலாம். ஸோ இப்போ வந்து 6 இலக்கங்கள் இருக்கு. இதை ஃபில்அப் பண்ண பின்னாடி இப்போ 5 இலக்கங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே எப்படி நம்ம 6 போட்டோம், இங்கே வந்து 0 or 5. அப்போ 5 யூஸ் பண்ணியிருந்தா இங்கே வந்து 6 இருக்கும். சப்போஸ் இங்கே 0 யூஸ் பண்ணியிருந்தா இங்கே எல்லா 7 டிஜிட்ஸுமே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிலமா வருது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆ பிரிச்சுக்கணும். ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் 0வால முடிகிறது. அப்போ 0னா இங்கே 0னு இலக்கம். அப்போ இது வந்து இங்கே ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிடாச்சு. இப்போ மீதி எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 7 டிஜிட்ஸ் இருக்கு. 0ல முடிஞ்சா கண்டிப்பா divisible by 5. அப்போ மீதி வந்து 7 எண்கள் இருக்கு. அந்த 7ல 0 இல்லை. ஸோ அதனால இங்கே 7ல எது வேணாலும் வரலாம். அதுக்கப்புறம் 2 நம்பரை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், மீதி 6 இருக்கு. அதுக்கப்புறம் 5 இருக்கு. அப்போ 0ல முடிகிற நம்பர் எத்தனை வரும் அப்படின்னா 7 × 6 × 5. ஸோ 5 30, 7னா 210. அடுத்து என்ன கேஸ் படிக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி 5ஆல முடிகிற நம்பரை பார்க்கணும். ஸோ 5ஆல முடிகிற நம்பர் எத்தனை இருக்கு பார்ப்போம். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் 5. இங்கே 5 தான். ஸோ 5 அப்படின்னா இங்கே ஒரு இலக்கம். அப்போ மீதி 7 நம்பர் இருக்கு. அதாவது 5னா என்ன அர்த்தம், இங்கே 5 வரலாம். 5னா ஒரு நம்பரை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், ஒரு டிஜிட்டை ஒரு இலக்கத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், மீதி 7 இருக்கு. 7ல கண்டிப்பா 0 இருக்கு. அதனால அந்த 0வை தவிர 6 வேணாலும் வரலாம். நல்லா புரிஞ்சுங்க. முதல் எதெல்லாம் கண்டிஷன் உள்ள பாக்ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணணும். இப்போ 2 டிஜிட் யூஸ் பண்ணிட்டேன், மீதி 6 நம்பர் இருக்கு. 6ல 0 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கே எது வேணாலும் வரலாம். therefore 6. ஸோ therefore 5. நல்லா புரிஞ்சுங்க. இங்கேயே 6 வந்தது, இங்கேயே 7 வந்தது. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க.
ஸோ 6 into 5 அது ஒன்று தான், அங்கே வந்த மாதிரி ஒன்று அப்படின்றது. ஸோ 6 30 18, ஸோ 180. ஸோ அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 210. இது வந்து ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங், சரிங்களா? ஸோ ஒன் ஆப்ரேஷன் கேன் பி டன் இன் m ways, another ஆப்ரேஷன் கேன் பி டன் இன் n ways. இதே மாதிரி எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம்னா அந்த சைமல்டேனியஸாக அந்த ஆப்ரேஷன் எத்தனை பண்ணலாம் அப்படின்னா m into n ways அல்லது m into n into any finite number of times. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 210 180 இது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா 390. ஸோ therefore the answer is 390. Thank you.